அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகை. சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம். குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை. தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பாலில் இல்லறவியலில் 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை. அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அதிகாரத்திற்கு பிறகு பிறனில் விழையாமை அதிகாரம். பிறனில் விழையாமை என்பது பிறன் இல் விழையாமை. பிறருடைய இல்லாளை விரும்பாமை. மோகத்தினால் காமத்தினால் பிறருடைய மனைவியை விரும்பாத தன்மை. பாலியல் ஒழுக்கம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார். அடக்கம் ஒழுக்கம் இந்த ரெண்டை பற்றியும் பார்த்தோம். அடக்கம் என்பது தவறான அதர்மமான விஷயங்களை நோக்கி செல்லாமல் பொறிகளையும் மனதையும் அடக்குதல், கட்டுப்படுத்துதல். ஒழுக்கம் என்பது அறத்தை நோக்கி நல் விஷயங்களில் நல்வழியில் உடலை வாக்கை மனதை செலுத்துதல். இந்த அடக்கம் ஒழுக்கம் இரண்டையும் கடைபிடிக்கிறதுல நம்முடைய மனதில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்புகள் தடையாக இருக்கின்றன. விருப்பு வெறுப்புகள் என்பதை காமம் குரோதம் என்று சொல்லுகின்றோம். காமம் என்றால் ஆசை என்று பொதுவான அர்த்தம். இந்த காமத்திலேயும் பலமான காமமாக இருப்பது பாலியல் விருப்பம். அதுதான் பெரும்பாலான சமூக குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. பெண்ணாசை என்று சொல்லுகின்றோம். மூவிதமான ஆசைகள்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளும் மிகப்பெரிய குற்றங்களுக்கு, சமூக குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்பது காலகாலமாக இருக்கின்ற உண்மை. அரசியலில் பார்த்தோம்னா மண் என்கின்ற நாடு பிடித்தல் என்பது உலகம் முழுக்க அந்த யுத்தமானது எல்லா காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆசை எப்பொழுதும் மனிதர்களுக்கு இருந்து வந்திருக்கின்றது. மகாபாரதம் மண்ணாசையை மையமாக கொண்டதுங்கிறது நமக்கு தெரியும். திருதராஷ்டிரன் கௌரவர்களுடைய மண்ணாசை. பொன் என்ற செல்வம், அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசை, அதனால் பல நாடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கின்றன. நம்மளுடைய நாடே செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. அதனால் அந்நிய படையெடுப்பு என்பது நம்ம நாட்டின் மேலேயே காலகாலமாக இருந்து வந்திருக்கின்றது செல்வத்திற்காக. அதைப்போல பெண்ணாசை என்பதும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. அதனால் எவ்வளவோ ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கின்றன, மாறி இருக்கின்றன. உறவுகளுக்குள்ளேயே பகை வந்திருக்கின்றது. ராமாயணம் கதை அதுதான். ராவனுடைய ஆசை, பிறனுடைய
ஸ்ரீராமருடைய மனைவியை சீத்தையை விரும்பியது, அதனால் அவன் அழிந்த கேடு. சிறந்த வீரன், சிறந்த அரசன், சொல்லுங்க, குறைக்கணும். ராமாயணம் பார்க்கிறோம். ராவனுடைய பெண்ணாசை தான் அவனுடைய அழிவிற்கு, அவனுடைய ராஜ்யத்தினுடைய அழிவிற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. எவ்வளவோ செல்வம் இருந்தாலும், சிறந்த வீரனாக இருந்தாலும், அவருடைய அந்தப்புறத்தில் தேவலோக மங்கைகள் உட்பட அனைத்து பெண்களும் இருந்தாலும், இன்னொருவருடைய மனைவியை விரும்புதல் என்பது பெரும் பாபம், பெரும் குற்றம். அதுதான் ஒருவனுடைய கேட்டிற்கு பெருங்காரணமாக இருக்கின்றது. இப்படி ராவனுடைய அழிவு, அதை போல எத்தனையோ ராஜ்யங்களுடைய அழிவு என்பது வரலாற்றில் இருந்திருக்கிறது. இது எல்லா காலத்திலையும் எல்லா நாட்டிலையும் அது இருந்திருக்கின்றது. அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை இந்த அதிகாரத்திற்கு பிறகு இந்த பிறனில் விழையாமை அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். இல்வாழ்க்கையில் பார்த்தோம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு, அறம். பரஸ்பரம் கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, இருவருக்கும் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கிட்ட இடத்தில் இருக்கின்ற அன்பு, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு தான் அந்த குடும்ப வாழ்க்கையை பிணைக்கின்றது. அதுதான் பண்பு என்று சொன்னார். அதற்கப்புறம் அறம் என்பது இல்வாழ்க்கையினுடைய பயனாக இருக்கின்றது. இல்வாழ்க்கையினுடைய நோக்கமே தர்மத்தை செய்தல், புண்ணியத்தை செய்தல், புண்ணியத்தை சம்பாதித்தல் என்பது தான். ஏற்கனவே செய்த புண்ணிய பலனை அனுபவித்தல், இந்த பிறவியில் புதியதாக புண்ணியங்களை செய்தல். இதெல்லாம் நம்ம இல்வாழ்க்கையை பார்க்கிற பொழுது விரிவாகவே பார்த்திருக்கின்றோம். தர்மத்தை செய்தல் என்பது தான் இல்வாழ்க்கையினுடைய முதன்மையான முக்கியமான நோக்கம். ஆண் பெண் சேர்க்கை என்பதெல்லாம் ஒரு தற்காலிகமான இடைக்கால இன்பம்தான். உண்மையிலேயே நீண்டகால நிரந்தரமான அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற புண்ணியத்தை சேர்த்தல், இன்பத்திற்கு காரணமாக ஆதாரமாக இருக்கின்ற புண்ணியத்தை சேர்த்தல் என்பது தான் இல்வாழ்க்கையினுடைய பயன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அறத்தை இல்வாழ்க்கையில் இருக்கின்ற ஆணும் பெண்ணும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் இருவருக்கும் இடையே நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், பரஸ்பர புரிதல், விட்டு கொடுத்தல் என்பது இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். குணாதிசயங்களில் முன்ன பின்ன சில விஷயங்கள் இருந்தாலும், வாழ்க்கையினுடைய பொருளீட்டுதல் மற்ற விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு, நல்ல பிணைப்பு இருக்க வேண்டும். ஒருத்தருக்கொருத்தர் உண்மையாக இருத்தல், நேர்மையாக இருத்தல் என்பது முக்கியமானது. அது இல்லைன்னா அந்த இல்வாழ்க்கை சுகமாக இருக்காது. ஒன்று, அவர்கள் இணைந்து அறத்தை செய்ய முடியாது. தர்ம பத்னி என்று பார்க்கின்றோம். கணவன் மனைவி என்கிற பொழுது கணவன் செய்கின்ற எல்லா அறத்திற்கும் துணையாக இருக்கக்கூடியவள். ஆகவே மனைவிக்கு தர்ம பத்தினி என்று பெயர். தெய்வத்தையே, அம்பாளையே அறம் வளர்த்த நாயகின்னு சொல்கிறோம். இறைவன் தர்மத்தை நடத்துகின்றார்னா அந்த தர்மம் சரியாக நடப்பதற்கு துணையாக இருப்பவள் அம்பாள். அதனால் அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்தனிங்கிற பெயர் அம்பாளுக்கு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, தாய், அவளுக்கு தர்ம பத்தினி என்ற பெயர். அதனால் இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் இல்வாழ்க்கை என்ற தர்மத்தை கடைபிடிப்பதற்கு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருத்தல் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. காமவயப்பட்டு அதிலிருந்து மாறி பிறருடைய மனைவியை விரும்புதல், பிறருடைய வாழ்க்கை துணையை விரும்புதல், அதனால் தர்மத்திலிருந்து விலகுதல் என்பது
பெரும் கேடாக முடியும். அவர்கள் அந்த ஒழுக்கத்திலிருந்து மாறினா அதன் பிறகு எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க முடியாது, எந்த தர்மத்தையும் செய்ய முடியாது. அப்பொழுது அந்த வாழ்க்கை பயனற்றதாக வீணானதாக ஆகிவிடும். குடும்ப வாழ்க்கையே சிதைந்துவிடும். அதனால் அந்த குழந்தைகள், அடுத்த சந்ததி குழந்தைகளுடைய கதி நிர்கதியாக ஆகும். அவர்களுக்கும் புண்ணியம் இல்லாமல் போகும், பாப்பம் ஏற்படும். அதனால் இந்த பிறனில் விழையாமை என்பது, பாலியல் ஒழுக்கம் என்பது, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்தல் என்பது நம்முடைய சனாதன தர்மத்தில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கற்பு என்றே சொல்லுகின்றோம். கற்பினுடைய முக்கியத்துவத்தெல்லாம் வாழ்க்கை துணை நலத்தில் அங்கே சொன்னார். இந்த பிறகு திருக்குறள்லேயே வரைவின் மகளிர்னு ஒரு அதிகாரம் வரப்போகுது. அங்கே அதற்காகவே வாழ்க்கை கொண்டு இருக்கக்கூடிய சில பெண்கள் இருக்கிறார்கள். அதை பற்றிய விஷயம் தனி. அதனால் வரக்கூடிய கேடுகளை பிறகு சொல்ல போகிறேன். இங்கே தர்மமாக ஒழுக்கமாக இருக்கின்ற இன்னொருவருடைய வாழ்க்கை துணையை காமத்தினால் அபகரிக்க நினைத்தல், அதனால் வருகின்ற கேடுகள், அந்த இன்னொரு பெண் மேலே ஆசை கொள்ளுதல், அதனால் வரக்கூடிய கேடுகள், அதுதான் இந்த அதிகாரத்தில். அதனால் வரக்கூடிய துன்பங்களை, பாப்பங்களை, கேடுகளை இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெளிவாக வரையறுத்து சொல்லுகின்றார், வலியுறுத்தி சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தை இந்த அடிப்படையில் நம்ம தொடங்குகின்றோம். பிறனில் விழையாமை. விழையாமைன விளைதல் என்றால் விரும்புதல், இன்னொருவருடைய வாழ்க்கை துணையை விரும்புதல், தவறான நோக்கத்தோடு பழகுதல், அணுகுதல் என்பது அது கூடாது. இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு அது கூடாது. இஃது ஒழுக்கமுடையவர்களிடத்திலே இருக்கும் என்பதால் ஒழுக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டது. எதிரியை வெல்வதை விட காமத்தை வெல்வது அரிதாகலின் ஒழுக்கங்களில் முதலாவதாக சொல்லப்படுகின்றது. அதனால் ஒழுக்கமுடைமைன்னு பொதுவாக ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். அந்த ஒழுக்கத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒழுக்கம் பாலியல் ஒழுக்கம். அதனால் இந்த மற்ற புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிரிகளை வெல்வதை விட, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மற்ற மனிதர்களை வெல்வதை விட, நம்ம மனதிலிருந்து தோன்றுகின்ற காமக்ரோதத்தை வெல்லுதல் என்பது ரொம்ப கடினமானது என்பதனால் இந்த ஒழுக்கமுடைமையில் முதலாவதாக பிறனில் விழையாமை என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்களில் முதல் 6 குறள்கள் பிறனில் விளைதலால் வருகின்ற குற்றங்களை கூறுகின்றன. அதனால் என்னெல்லாம் துன்பமானது, கேடானது ஒரு மனிதனுக்கு, இல்லறத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ஏற்படும் என்று அதை முதல்ல சொல்லுகின்றார். முதல் 6 குறள்கள் அதான் சொல்லுகின்றன. பிறகு 7லிருந்து 10 4 குறள்களில் அந்த குணம், அந்த தீய குணம் இல்லாமல் அறவாழ்க்கை வாழ்பவன் அவனுக்கு அதனுடைய குணங்கள், அதனுடைய சிறப்பை கூறுகின்றார். பிறனில் விழையாமையின் குணங்கள், விளைதலால் வருகின்ற கேடு, விரும்புதலால் வருகின்ற கேடு, பிறகு விரும்பாமை, அதனால் வருகின்ற நன்மை. இந்த ரெண்டும் தான் இந்த 10 குறள்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம். 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை. முதல் குறள். பிறன் பொருளாம் பெற்றொழுகும். படி சொல்லலாம். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறன் பொருளாம் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறன் பொருள், பிறருக்கு உரிமையான பொருள், பிறருடைய சொத்து, பிறருக்கு உடைமையாக உரிமையாக இருக்கக்கூடிய பொருள். பொருள் என்கிற பொழுது ஜடப்பொருள்கள் மட்டுமல்ல, அது மட்டும் நம்ம பொருள்னு சொல்கிறதில்ல. பொருள்னாக்கா ஒரு இருப்புடைய அனைத்துமே பொருள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் பிறருடைய உறவுகள், பொருள்னால் பிறருக்கு உடைமையாக இருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள் மட்டுமல்ல, பிறருடைய உறவுகளும் கூட. பிறருக்கு உரியவளை அப்படின்னு அர்த்தம்.
பெட்டு என்றால் விரும்புதல் என்ற அர்த்தம். விரும்பி, பிறருடைய மனைவியை விரும்பி, பிறருக்கு உரியவளை விரும்பி நடக்கின்ற ஒழுகுதல்னா அதை அடைய விரும்பி. பேதமை, அதை பேதமை அறியாமை என்று சொல்லுகின்றார். பேதமை, பேதைமைனா மூடத்தனம், அறியாமை. அதனால் தனக்கு வருகின்ற கேட்டினை அறியாமை, அதனால் வருகின்ற பாப்பத்தை அறியாமை. அதனால் வாழ்க்கையினுடைய பயனே முற்றிலும் வீணாக போகின்றது, வாழ்க்கையே வீணாக போகிறதுன்னு சொல்கிறார். முன்னாடி அடுத்தடுத்த குறள்களில் பார்த்தா அவனுடைய முழு வாழ்க்கையும் வீணானது, அவன் இறந்த மனிதனுக்கு சமம்னு சொல்ல போகிறார். அடுத்தவருடைய உறவுகளை விரும்புகிறவர்கள் இறந்த மனிதனுக்கு சமம். ஏன்னா உயிர் வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்காது. அறம்பொருள் இன்பம் மூன்றுமே அவனுக்கு கிடைக்காமல் போகும் என்பதனால் அவன் வாழ்க்கை ஜட வாழ்க்கை. ஆகவே அவன் இறந்தவனுக்கு சமானம் என்று பின்னாடி சொல்ல போகிறார். இங்கே அதனால் அது பேதமை, அறியாமை, மூடத்தனம். ஞாலத்து அத்தகைய மூடத்தனமானது, அத்தகைய அறியாமையானது, பிறருடைய உறவுகளை விரும்புதல் என்ற அறியாமையானது ஞாலத்து உலகத்தில் அறம்பொருள் கண்டார்கண் இல். அறத்தையும் பொருளையும், அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து அறிந்தவர்களிடத்தில் இல்லை. இப்போ தர்மசாஸ்திரம், தர்மத்தை முறையாக தெரிந்தவர்கள் மற்றும் அர்த்தம் பொருள் அதனுடைய பிரயோஜனத்தை, அதனுடைய நன்மையை அறிந்தவர்களிடத்தில் இல்லை. ஏன்னா இந்த பிறரை விரும்புதல், பிற உறவுகளை விரும்புறதுனால ஒருவரிடத்தில் இருக்கின்ற அறமாகனது போய்விடுகிறது, பொருளானது போய்விடுகிறது. ரெண்டுமே, பொருள் இழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதன் பிறகு இவனுடைய குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது. இவனுடைய ஒரு மனைவி, ஒரு கணவன், குழந்தைகள் என்று குடும்பத்தை நடத்துகிற பொழுது வருமானத்துக்குள்ளே நடத்த முடியும். அதற்கு மாறாக இன்னொரு பெண்ணை விரும்புகின்ற பொழுது அந்த செல்வம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. பெரும்பாலும் இன்னொரு பெண் மயங்குதல் என்பது பொருளுக்காக மயங்குதல். அப்படி நம்ம சமூகத்தில் வரலாறுகளில் எவ்வளவோ பார்த்துருக்கிறோம். அவனுடைய பெரிய செல்வந்தான் அவனுடைய 2வது மனைவி, 3வது மனைவி. அவர்களால் அவனுடைய செல்வம் முழுவதும் வீணாக போதல், அபகரிக்கப்படுதல் என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் பொருளினுடைய தன்மையை அறிந்தவர்கள், அறத்தினுடைய அறநூல்களை அறிந்தவர்கள், பொருள் நூல்களை முறையாக அறிந்தவர்கள், பொருளினுடைய முறையான பயன்பாடு. பொருளுங்கிறது எதற்கு? நம்ம இந்த வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுதல், அப்புறம் குடும்பம், குழந்தைகள் என்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு பணம் தேவை. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு நல்ல தர்ம காரியத்தை, புண்ணியத்தை செய்வதற்கு பணம் தேவை. அதற்கு பணத்தை பயன்படுத்தலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணத்தை பயன்படுத்தலாம். பிறருக்கு உதவி செய்தல் மூலம் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணத்தை நம்ம பயன்படுத்தலாம். அது நமக்கு புண்ணியமாக எதிர்காலத்தில் அடுத்த பிறவிகளில் திரும்ப வரும். அது புண்ணியமாக வருது வரலைங்கிறது அதிர்ஷ்டமான விஷயம். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது மற்றவர்களும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் துன்பமாக இருக்கிற பொழுது நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது நமக்கே ஒரு கூச்ச உணர்வானது இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம வாழ்கின்ற சமூகம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது தான் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் முழுமையான ஒரு நல்ல இன்பத்தை அடைய முடியும், அனுபவிக்க முடியும். சமூகத்தில் சிலர் மட்டும் செல்வந்தராக இருந்து பெரிய வறுமை இருந்தால் அது திருட்டு முதலான சமூக குற்றங்களுக்கு காரணமாக, பெரிய குற்றங்களுக்கு காரணமாக அமைகின்றது. அப்போ பணம் வச்சிருந்தாலும் அந்த பணத்தை அவன் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் அந்த பணத்தை வச்சு கொண்டு இருக்கிறதே ஒரு பயமாயிருது. சமூகத்தில் குற்றவாளிகள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருந்தாக்கா என்ன ஆகும்? பணம் வச்சிருக்கிறவனுக்கு பயம். பணம் இல்லாதவன் நிம்மதியாக தூங்குவான். பணம் இருக்கிறவன் எப்படி ஏன்னா எவ்வளவுதான் பாதுகாப்பாக வச்சாலும் அவன் திருடுறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறான். அவன் போலீஸ்காரனை விட திருடன் தான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான். பேங்க்கில் போட்டு வச்சா பேங்க்கையே ஏமாத்துறான், பேங்க்லேயே கொள்ளையடிக்கிறான். அதனால் செல்வம் அதிகமாக இருக்கிறதே நமக்கு ஒரு துன்பமாக ஆகின்றது. சமூகத்தில் குற்றவாளிகள், பொருளாசை மிக்கவர்கள், திருடர்கள் முதலானவர்கள் மிகுதியாக ஆகின்ற பொழுது, இப்போ சமூகத்தில் திருட்டு முதலான குற்றங்கள் குறைவாக இருக்கணும்னாக்கா வறுமை இல்லாமல் இருக்கணும். வறுமை குறைவாக இருக்க வேண்டும்.
வறுமை குறைவாக இருக்கணும்னா செல்வம் எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அப்போ இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை எல்லா காலத்திலையும் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனாலையோ சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காம போகிறதுனாலையோ பல காரணங்கள் இருக்குது. ஒருவன் என்னதான் உழைத்தாலும் ஏழை அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலையும் எல்லா காலத்திலையுமே இருக்கிறது. ஏழ்மை வறுமை என்பது நல்ல வளர்ந்த நாடுகளில் கூட ஏழைகள் இருக்க இடம் இல்லாமல் உண்ண போதுமான உணவு இல்லாதவர்களாக பலர் இருக்கிறார்கள். இது எல்லா காலத்திலையும் எல்லா சமூகத்திலையும் இருக்கின்றது. இன்றைக்கும் நல்ல வளர்ந்த நாடு செல்வ செழிப்புள்ள நாடுகள்லையும் அது தான் இருக்குது. அதை பற்றி வெளியே தெரியாது. ஆனால் இருக்கிறார்கள். தங்க இடம் இல்லாமல் பார்க்கல அந்த மாதிரி பொது இடங்களில் தங்கி கொண்டு ஒருவேளை உணவு உண்டு கொண்டு இருப்பவர்கள் அமெரிக்கா முதலான வளர்ந்த நாடுகள்லையும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ இந்த வறுமைங்கிறத சமூகத்தில் முற்றிலும் ஒழித்து விடுதல் என்பது என்றைக்குமே இயலாதது. ஏன்னா வறுமைக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒருவனால் உழைத்து சம்பாதிக்க முடியாத அந்த உடல் நோய் முதலானவைகள் இருக்கலாம், முதுமை முதலானவைகள் இருக்கலாம், ஆதரிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வயதானவர்கள் உணவுக்காக பிக்ஷை எடுத்தல் முதலானவைகளுக்கு செல்லுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டதுனால சரியான வேலை கிடைக்காமல் இருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது. வறுமைக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் சமன்படுத்தி வறுமையே இல்லாத தேசம்னு என்றைக்குமே அது உண்டு ஆக முடியாது. எந்த காலத்திலையும் அது நடக்காது. அது உண்மை, அது யதார்த்தம். அதனால் இந்த இருக்கின்றவர்கள் செல்வம் இருக்கிறவர்கள் தனக்கு போக மற்றதை சமூக நலனுக்காக இந்த மாதிரி ஏழ்மையில் இருப்பவர்களுக்காக உழைக்க முடியாதவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள் அனாதைகள் பலவீனமானவர்கள் அவர்களுக்காக செல்வத்தை பயன்படுத்துகின்ற பொழுது தான் சமூகத்தில் குற்றங்கள் குறையும். திருட்டு முதலான குற்றங்கள் குறையும். அப்போ சமூகம் நல்ல விதமாக இருந்தால்தான் இவன் பணம் இருக்கிறவன் பணத்தோட நிம்மதியாக இருக்க முடியும். அதற்காகவாவது தானம் பண்ணணும். இந்த தானம் பண்ணுறதுங்கிறது அதனால ஒரு புண்ணிய காரியம் நமக்கு அடுத்த பிறவியில் புண்ணியம் வருங்கிறது அடுத்த பட்சம். அது சாஸ்திரம் சொல்லுகின்ற அதிர்ஷ்டமான விஷயம். ஆனால் இந்த லோகத்தில் இந்த பிறவியிலேயே இருக்கிற பணத்தை ஒருவன் பயம் இல்லாமல் சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு சமூகத்தில் சமூக அமைதிங்கிறது இருக்கணும். அதனால் இருப்பவர்கள் அதை மனதில் வைத்தாவது தானம் முதலானவைகளை செய்யணும். இல்லாதவர்களுக்கு மிகுதியாக கொடுக்கணும். ஆனால் இந்த அறத்தை ஒருவனால் கடைபிடிக்க முடியாமல் போகும். பொருளை முறையாக தர்மத்திற்காக பயன்படுத்த முடியாமல் போகும் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் சொல்லுகின்ற நூல்களை ஆராய்ந்து அறிகின்றவர்கள், அந்த விவேகம் உடையவர்கள் பொருள் இழப்பிற்கும் அற நழுவுதலுக்கும் காரணமாக இருக்கின்ற பிறர் மனைவியை விரும்புதல் என்பதை செய்ய மாட்டார்கள். அதான் விஷயம். அதனால் முதல் விஷயமாக அதை சொல்லுகின்றார். ஒழுக்கம் இன்மை என்பது அறிவின்மையின் விளைவு. அதனால் அறிவில்லாததுனால தான், விவேகம் இல்லாதவர்கள்தான் அறிவு சரியான முறையில் செயல்படாத ஒன்று. அறிவே இல்லை அறிவு தவறாக இருக்கின்றது, அவன் தான் தப்பு பண்ணுறான். அதனால் தப்பு பண்ணுறதே ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறானே, அதனால் அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அறிவு சரியான முறையில் இல்லை, தவறான பாதையில் இருக்கின்றது. அதனால் அதுவும் ஒரு விதத்தில் அறிவின்மை தான். அவன் எவ்வளவு புத்திசாலித்தனமாக குற்றம் பண்ணாலே அது ஒரு அறிவின்மை. அதனால தான் பேதமை. அது அறிவின்மை தான். எப்படியா இருந்தாலும் அவன் அரசாங்கம் அரசியலிருந்து தப்பித்து கொள்ளலாம். லஞ்சம் முதலானவைகளை கொடுத்தோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தியோ அவன் தண்டனை பெறாமல் அரசனை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. அதனால் எந்த விதத்திலும் ஒருவன் குற்றம் தெரிந்து பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும், அறியாமல் என்ன பண்ணாலும், இல்லை ரொம்ப புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமாக பண்ணி மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட கடவுளிடத்திலிருந்து தப்ப முடியாது. தெய்வம் நின்று கொள்ளும். அதற்கான பாப்பம் அவனுக்கு வந்தே தீரும். அதை தெளிவாக தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதுதான் உண்மை. ஆகவே அது அறியாதவன், இப்பொழுது இருக்கக்கூடிய அல்பமான சுகத்திற்காக ஆசைப்பட்டு தவறு செய்பவன், ஒழுக்கத்திலிருந்து விலகுபவன் அறிவில்லாதவன் தான். அதனால் மேதமைன்னு சொல்லிட்டார். ஒழுக்கமின்மை அறிவின்மையின் விளைவு. ஆகவே ஒழுக்கமின்மையை பேதமை என்றார். அதுக்கப்புறம் அறிவுடையவர்களிடம் ஒழுக்கக்கேடில்லை என்பதையும்
அறிவு கல்வி கேள்விகளால் வருவது என்பதும். அதனால் அந்த அறிவு, அந்த பேதமை போகணும்னா என்னது? ஒழுங்காக படிக்கணும். சாஸ்திரங்களை, அறநூல்களை, இந்த திருக்குறள் முதலான அறநூல்களை, அப்புறம் தர்ம சாஸ்திரங்கள் எண்ணற்றது இருக்குது, நீதி நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்குது, பொருள் நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. பொருளை சம்பாதிப்பது எப்படி, அதை பாதுகாக்கிறது எப்படி, அதை சரியான வழியில் செலவு பண்ணுவது எப்படிங்கிறது, அதை பற்றிய விவேகமும் ஒருவனுக்கு இருக்கணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற விவேகம் கொடுக்கப்படுது, அந்த பணத்தை எதற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற விவேகம் சரியாக சொல்லித்தரப்படவில்லை. அதுதான் பொருள் இருக்கிறவர்கள் அடைகின்ற துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. அதனால் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமில்லை, அந்த பணத்தை எதற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் கல்வி கேள்விகளால் வரக்கூடியது. அறிவுடையவர்கள் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள், பிற உறவுகளை, பிறருக்கு உரிமையான உறவுகளை விரும்ப மாட்டார்கள், சட்டவிரோதமாக, தர்ம விரோதமாக. இது முதல் கருத்து. இரண்டாவது குறள். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையார் இல். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையார் இல். அரண்கடைனாக்க அறத்திற்கு விரோதமாக, அறத்துக்கு கடைசியில், அறத்துக்கு பின்னே, அறத்துக்கு அப்பால் நின்றார். அப்போ தர்ம விரோதமாக இருப்பவர்கள் எல்லாருள்ளும், அது அர்த்தம். முதல் வரிக்கு அரண்கடை நின்றாருள் எல்லாம்னா தர்ம விரோதமாக, சட்டவிரோதமாக பாப்ப காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருள்ளும். பிறன்கடை நின்றான். பிறன்கடைனா இன்னொருவர், கடைனா இன்னொருடைய வீட்டு வாசல், இன்னொருவருடைய பின்வாசலோ முன்வாசலோ. பிறன் கடைனா பிறருக்கு, பிறருடைய பக்கம் என்ற அர்த்தம், பிறருடைய மனைவி, பிறருடைய உறவுகள். நின்றாரில் அவர் அதை பார்த்து, அதை எதிர்பார்த்து காம நோக்கத்தோடு பழகுபவர்கள், அவர்களைப் போல பேதையார் இல். அதனால் பாப்பம், தர்ம விரோதமாக இருந்து பாப்பம் செய்யக்கூடிய எல்லாருள்ளும் பிறன் மனையை விரும்புதல் என்ற பாப்பியானவன் அவனை போல பெரும் பாப்பி இல்லை. அதான் இதில் பாப்பத்தில் பெரிய பாப்பம்னா, மற்ற எல்லா பாப்பங்களோட பெரிய பாப்பம் இன்னொருடைய மனைவியை விரும்புதல், தர்மமாக இருக்கக்கூடிய மனைவியை விரும்புதல். அதெல்லாம் இன்றைக்கி தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் அது என்னது, திருமணம் மீறிய உறவுன்னு சொல்லணுங்கிறான். இன்னும் புதுசாக பேரை மாற்றி போட்டு, அதெல்லாம் பாப்பம் தான். அதனால் இதெல்லாம் தவறான விவேகத்தினால, விவேகம் இன்மையினால் வரக்கூடியது. குற்றம்தான். அதனால் காமத்தின் காரணமாக பாப்பத்தின் பக்கம் நிற்கும் எல்லாருள்ளும் பிறரது மனைவியை விரும்பி அவரது வாசலில் நின்றவர் போல மூடர் இல்லை. அதை போல மூடர் இல்லை. ஏன்னா அறம்பொருள் இன்பம் மூன்றையும் இழத்தலால் பெருமூடர் ஆவார் என்றார். இவன் தர்ம விரோதமாக போகிறதுனால புண்ணியங்கிறது வரப்போகிறதில்ல, பாப்பம் வருகின்றது. அதற்கப்புறம் இன்னொருவருடைய மனைவியை திருப்திப்படுத்தணும்னா அதற்கு இவன் நிறையா பொருள் செலவு பண்ணணும். அதனால் சம்பாதிக்கிற பொருளை அதற்காக அவன் இழக்கின்றான், பொருளும் போகுது. அப்புறம் அது தர்ம விரோதமானது, சட்ட விரோதமானது என்பதனால அவன் அந்த சுகம் கூட அவனுக்கு சுகமாக இருக்காது, அது அச்சத்தோடு அனுபவிக்கப்படுவதாக இருக்கின்றது. பயத்தோடு இருக்கக்கூடிய இன்பம் இன்பமானதல்ல. திருடி ஒரு பொருளை சாப்பிட்டா, காசு கொடுத்து பணம் வாங்கி ஒரு சாப்பாடை சாப்பிட்டா தைரியமாக சாப்பிட்லாம். இன்னொருத்தது திருடி சாப்பிட்டாக்க தைரியமாக சாப்பிட முடியுமா? மறைச்சு உள்ள அமுக்குவான். அப்போ என்னது, அந்த சுவையை அதை அனுபவிக்கிறது இருக்காது, பயம்தான் இருக்கும். திருடி ஒரு பொருளை அனுபவிக்கிற பொழுது பயம்தானே பிரதானமாக இருக்குது. அப்போ அனுபவிக்கிறதுங்கிற பேர் இருக்கமே ஒழிய அது சந்தோஷத்தை தருவதா இருக்காது. அதே தான் இங்கேயும். அதனால் மகிழ்ச்சியாக அவன் அதை மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் இழக்கின்றான். அதனால் அறம்பொருள் இன்பம் மூன்றையுமே இழக்கிறதுனால மற்ற பாப்பங்கள் எல்லாம், அறம்பொருள் ரெண்டை மட்டும் இழக்க செய்கிறதா இருக்கும். சொல்லப்போனால் திருடுறதெல்லாம் பொருள் வருது, திருடுறது ஒரு பக்கம் பாப்பத்தை பண்ணுறான். ஆனால் திருடிட்டு பணம் கொண்டு வர்றதுனால என்னாச்சு, பொருள் போகலை, பொருள் வருது.
ஆனால் இந்த விஷயத்தில் அவன் பொருளை செலவு பண்ணி ஆகணும், பொருளை இழக்கிறான். அப்புறம் அந்த பொருளை வைத்துக்கொண்டு ஏதோ கொஞ்ச நாளைக்கு அவன் மறைமுகமாக செலவு பண்ணி போகங்களை அனுபவிக்கலாம், இன்பமும் இருக்குது. ஆனால் இந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுதே அவனுக்கு பயமானது உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அது இன்பம் அல்ல, இன்பத்தையும் அவன் இழக்கின்றான். அப்புறம் வீட்டில் சண்டை சச்சரவு, தன்னுடைய சொந்த வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு இருக்கும். குழந்தைகள், மனைவி நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லா துன்பங்களும் இருக்கின்றது. அதனால் அறம்பொருள் இன்பம் மூன்றையுமே இழக்கிறான். அதனால் அதுதான் மூடத்தனத்துள் பெரிய மூடத்தனம் என்கின்றார். அடுத்த பாட்டு மூன்றாவது. விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார். விழிந்தாரின் வேரல்லர். விழிந்தார் அப்படின்னா இறந்தவர் அப்படின்னு அர்த்தம். இறந்தவர்களை விட வேறானவர்கள் அல்ல அப்படின்னா என்னது? அவர்கள் இறந்தவர்கள் தான். அவர்கள் இறந்தவர்களுக்கு சமானமானவர்கள். அப்போ இறந்த ஒரு உடம்பால் எப்படி எந்த பிரயோஜனமும் இல்லையோ அதை போல இவன் உயிரோடு இருந்தாலும் உடம்போடு இருந்தாலும் உலக வாழ்க்கையை வாழ்ந்தாலும் பிறர் பொருளை விரும்பி ஆசைப்பட்டு அதை விரும்புகிறவன் அவன் எவ்விதமான புண்ணியத்தையும் அடைய போகிறது இல்லை, சுகத்தையும் அடைய போவது இல்லை. அதனால் அந்த வாழ்க்கை ஒரு மரணம், பயனற்ற வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. ஆகவே அவன் செத்தவனுக்கு சமமாக. அதனால் உயிரோடு இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம், ராத்திரி தூங்க போகிறோம்னா அதற்குள்ள உயிர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நன்மையை செய்திருக்கணும், ஒரு புண்ணியத்தை செய்திருக்கணும், அல்லது ஒரு அறிவை சம்பாதித்திருக்கணும், அல்லது தர்மமான முறையில் ஒரு சுகத்தை அனுபவித்திருக்கணும். அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றில் எதையாவது ஒன்று செஞ்சிருந்தால் தான் அந்த வாழ்க்கை அன்றைக்கு பொழுது நமக்கு பிரயோஜனமாக போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு எதற்குமே பயன்படாமல் இதை அழிவதற்காக நேர் எதிராக பயன்படுத்தினா அவன் அவனுடைய வாழ்க்கை வீணானது. அதுதான் இங்கே சொல்கிறார். தெளிந்தாரின், மன்றன உறுதியாக நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். தெளிந்தாருனாக்க பிறருடைய தர்ம பத்தினி, பிறருடைய தர்மமாக உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய நல்ல மனைவி. அவள் கெட்ட ஒழுக்கமாக இருக்கக்கூடியவள் அல்ல, நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய மனைவி. அந்த ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தோடு ஒருவன் பார்த்தால், காம எண்ணத்தோடு எப்படியாவது வசப்படுத்தி விட வேண்டும்ங்கிற ஆசையோடு தவறான நோக்கத்தோடு ஒருவன் பார்த்து பழகினால், ஒரு நல்ல பண்புள்ள ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் தவறான நோக்கத்தோடு பழகினால் அதான் தீமை புரிந்து ஒழுகுவார். மன்றன நிச்சயமாக அவர்கள் விழிந்தாரின் வேரல்லர். அவர்கள் விரைவில் அழிவை சம்பாதிப்பார்கள், அழிவை அடைவார்கள், அல்லது அழிவை அடைந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு சமானமானவர்கள். அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இறந்தவனுக்கு சமானம்னா விரைவில் அவன் அழிவை அடைவான். அந்த ஒரு தீய பழக்கமே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். அறம்பொருள் இன்பம் மூன்றும் இன்மையால் இறந்தார் என்றார். அடுத்த பாடல் 4. எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். தினைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ். எனைத்துணையர் ஆயினும் என்னாம். தினைத்துணைனா தினையளவு கூட ஆராய்ந்து அறியாமல் பிறன் இல் புகழ், பிறருடைய பொருளை பிறருடைய உறவுகளை விரும்புகின்றவன். அதனால் வரக்கூடிய கேடுகளை அவன் கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ளவில்லை. முழுசாக தெரிஞ்சால் அந்த பக்கம் போக மாட்டான். ஓரளவுக்கு தெரிந்தால் கூட அந்த தவறை செய்ய மாட்டான். அந்த ஒரு தப்பு பண்ணுறோம்னா அந்த தப்புனால் என்ன ஆபத்து வருங்கிறது அறிந்திருந்தால் அந்த தவறை
செய்ய மாட்டோம். ஆனால் அந்த ஆராய்ந்து அறியக்கூடிய விவேகம் இல்லாதவன், அது முன்னாடி பேதைன்னு சொன்னார், பெரும் மூடர்னு சொன்னார், திணைத்துணையும் தேரார்னா கொஞ்சமாவது யோசித்து பார்த்தாக்கா அவனால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கூட அறிவை பயன்படுத்தாமல் இருப்பவன் அவனுக்கு வேறு இணைத்துணையர்னா வேறு என்ன துணை இருந்தாலும், எல்லா விதமான மற்ற எல்லா செல்வங்களும் இருந்தாலும், எத்துணை துணை இணைத்துணைனாக்கா எத்துணை துணை இருந்தாலும், ராவணன் தான் நமக்கு. ராவணன் சிறந்த வீரன், சிறந்த அசுரன், சிறந்த பக்திமான், பக்தியும் இருக்கிறவன், நல்ல செல்வமுடையவன். அவனை சுற்றி அவனுக்கு பாதுகாப்புக்கு அவனுக்கு உதவிக்கு 1000 பேர் இருக்கான். 1000 அசுரர்களுக்கு பல 1000 அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அவனுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு வருவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவனே சிறந்த பலசாலியாக இருக்கிறான். தேவர்கள் முதலானவர்களையும் யுத்தம் பண்ணி மூவுலகையும் வென்றவனாக இருக்கிறான். அவன் தோத்ததே வாழ்க்கையில் கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த வீரன். எப்போதும் அந்த இலங்கையே செல்வச் செழிப்பாக இருந்ததான். வீட்டோட கூரைகள் எல்லாம் பொன்னால் வேயப்பட்டதாக இருந்ததான். நம்ம கோயிலில் தான் பொற்கூரைன்னு வச்சுருக்கிறோம், பொற்சபைன்னு வைத்திருக்கிறோம். அந்த இலங்கை வர்ணனையை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மாட மாளிகைகள் தான். எல்லாமே பொன்னாலான தூண்கள், ரத்தினங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பு மிக்க நகரம். ஏன்னா 3 உலகத்தையும் ஜெயித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்திருக்கிறான். குபேரன் முதலானவர்களையும் தோற்கடித்து அந்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவர்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம், இந்த நவகிரகங்களும் அவனுடைய அந்த சிம்மாசனத்தில் படிக்கட்டாக இருந்ததான். அப்படி வர்ணனை இருக்குது. அதனால் எல்லா கிரகங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. கிரக தேவதைகள் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. எல்லா லோகத்து செல்வமும் இருக்குது. எல்லா லோகத்து சிறந்த மங்கையர்களும் கூட அவனுடைய அந்தப்புறத்தில் இருக்கிறார்கள். அவனிடத்தில் இல்லாததே கிடையாது. அத்தனை துணை இருக்கு. அதனால் இணைத்துணைன்னு சொல்கிறார். எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும், எவ்வளவு துணையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தும் இருந்தாலும் அவன் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னா, நிச்சயமாக பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா, அவனிடத்தில் தவறான இந்த ஒரு பழக்கம், பிறனில் விரும்புதல்ங்கிற ஒரு பழக்கம் இருந்தால் அத்தனையையும் அவன் இழந்து விடுவான். அது ஒன்றே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். ராவணனுடைய அழிவை நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு தவறு, சீதையை விரும்பினது, பிறருடைய மனைவியை விரும்பினது. ராஜாக்கள் அந்த காலத்தில் 2-3 திருமணம் செய்து கொள்ளலாம், பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிறது ஏற்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய சம்மதத்தோட திருமணம் ஆகாத மற்ற பெண்களை, இன்னொருத்தருடைய மனைவியே கிடையாது, திருமணம் ஆகாத மற்ற பெண்கள் அவன் அவனுடைய செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி பொருள் கொடுத்தோ பல முறைகளில் அவன் திருமணம் செய்து கொள்ளலாம். அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அறத்து வழிபட்டு நல்லவளா நல்ல குணங்களோட நல்ல பண்புடைய ஒரு பெண்ணை இவன் தவறான நோக்கத்தோடு விரும்புகின்ற, அதனால் விளையாமைன்னு சொல்லியிருக்கிறார். அங்கே விரும்புதல் என்பதே குற்றமாக இருக்குது. அந்த பெண்ணோட சம்மதம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. அந்த பெண் அவர்கள் சாதாரணமாக யதார்த்தமாக அவர்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட அவர்களிடத்தில் பழகுகின்ற ஒருவன் தவறான நோக்கத்தோடு அவனுடைய மனதில் அந்த விருப்பம் இருந்தாலே அவனுடைய அழிவுக்கு காரணமாக அது ஆகின்றது. அப்படித்தான் ராவணன் அழிந்தான். ராவணன் மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் அப்படி அழிவை அடைந்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாகங்கிறார், எண்ணாம்ங்கிறதுக்கு பெருங்கெடுதியானது நிச்சயமாக முடியும். அவனுடைய அழிவு பெருங்கெடுதியாக, அது அவனுக்கு பிறர் மனைவியை விரும்புதல் என்ற அந்த ஒன்று அவனுக்கு பெரும் கெடுதியாக, பேரழிவாக அது முடியும். அவனுக்கு வேறு என்னெல்லாம் பாதுகாப்பு இருந்தாலும், வேறு எவ்வளவு துணை இருந்தாலும் நிச்சயமாக அவன் அழிவை அடைவான் என்பதில் ஐயம் இல்லை. பிறனில் விளைபவர் பெருமை கெட்டு சிறுமை அடைவர். அதான் இந்த குறளோட கருத்து. அடுத்த குறள். எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. அவனுக்கு அந்த குற்றத்தினால என்றைக்கும்
பழியானது இருக்கும். அவனுடைய குடும்ப பெருமையானது இதெல்லாம் வரக்கூடிய தீமை. ஒருவன் ஒரு நல்ல குடும்பத்தில் வந்த ஒருவன் நல்ல பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய காம இச்சையினால் ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது இந்த இல்லிறப்பான் இந்த பிற பெண்களை எளிமையாக அடைந்து விடலாம் என்று இருக்கின்றவன் நிச்சயமாக குடிப்பழியை அவனுடைய குடும்பத்துக்கு அவனுடைய குலத்திற்கு பெரிய கேட்டை உண்டு பண்ணுகின்றான். அவனுடைய குடும்பத்துக்கே பெரிய பழியானது இருக்கும். அவன் குலத்திற்கு வரும் இழிச்சொல் அதான் பழி. விழியாது நிற்கும் பழினா அழிந்து போகாமல் எக்காலத்திலும் பழியானது இருக்கும். யாரு? பிறர் மனைவியிடத்து தவறாக நடப்பவனிடத்தில், தவறான நோக்கத்தோடு நடப்பவன் பழகுபவனுக்கு அதனால் ஏற்படுகின்ற பழியானது அழியாமல் என்றைக்கு இருக்கும். அதனால் சமூகத்தில் பழிச்சொல் என்பது இருக்கும். அடுத்த பாடல் 6. பகை பாவம் அச்சம் பழியன 4 இகவாவாம் இல்லிறப்பான் கண். பகை பாவம் அச்சம் பழியன 4 இகவாவாம் இல்லிறப்பான் கண். இந்த 4 குற்றங்கள் வரும் என்று சொல்லுகின்றார். இல்லிறப்பான் கண் 4 இகவாவாம். இல்லிறப்பான பிறரது இல்லத்தில் பிறர் மனைவியை விரும்பி நிற்பவன். கண்ணா அவனிடத்தில் பிறருடைய மனைவியை விரும்புவனிடத்தில் 4 இகவாவாம். 4 குற்றங்கள் எப்பொழுதும் நீங்காது நிற்கும். இகவாவாம்னா அழிந்து போகாமல் இருக்கும் என்ற அர்த்தம். என்ன 4? பகை பாவம் அச்சம் பழி. 4 பகை பாவம் அச்சம் பழி. பகை என்பது அதனால் வரக்கூடிய பகை இருக்கே. அப்போ அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தெரிகின்ற பொழுது அவனை சுற்றி இருக்க உறவுகள் பெரும் பகையாக எதிரிகளாக நிற்கிறார்கள். குடும்பத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இவன் அழிக்கிறதுக்கு பார்க்கிறான். அதனால் பகை என்பது இருக்கு. அதனால் அவன் பகையை சம்பாதித்து கொள்ளுகின்றான். அவன் எதிராளி சாதாரண ஆளாக இருந்தால் பரவாயில்ல, அவன் க்ஷத்ரியனா சிறந்த வீரனாக இருக்கிறான், அவன் பெரிய ஆளாக இருந்தாக்க தீராத பகை அவன் எப்படியாவது பழிவாங்கிறதுக்கு பார்க்கிறான். பகையை சம்பாதித்து கொள்ளுகிறான். அதனால் உறவுகள் கூட பகையாக ஆகிவிடுகின்றன. ஒன்று பகை. அப்புறம் அதிர்ஷ்டமாக இங்கே பாப்பம். இது தர்ம விரோதமான செயல். அதனால் பாப்பமானது வருகின்றது. இவனுடைய மனைவிக்கு இவன் செய்கின்ற துரோகம். அதில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மனைவிக்கோ கணவனுக்கோ செய்கின்ற துரோகம் அது. இன்னொருத்தர் தனக்குன்னு உரிமையாக ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கின்ற பொழுது அதை விடுத்து இன்னொருவருடைய வாழ்க்கை துணையை விரும்புதல் என்பது இவர்களுக்கு செய்கின்ற துரோகம் ஆகின்றது. அதனால் அது ஒரு பெரிய பாப்பம் ஆகின்றது. அதற்கான தண்டனை அது காலத்தினால் வரும், இறைவன் கொடுப்பார். அதனால் பகை இருக்கு. இந்த வாழ்க்கையிலையும் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. அவனை சுற்றி எதிரிகள் அதிகமாவார்கள். எப்படியாவது இவனை அழிப்பதற்கு பார்க்கிறார்கள். அப்படி வெட்டு குத்து கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். இது எல்லா காலத்திலையும் இருக்குது. பேப்பரில் பார்த்தாக்க ஏதோ ஒரு செய்தி இந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய மனைவியை விரும்பினான் அப்படிங்கிறதுனால என்னென்னா அப்புறம் ஆளை வச்சு அடித்தான் கொன்னான், அதெல்லாம் நடக்குது. கொலை முதலான குற்றங்கள் நடக்குது. அதனால் இவனுடைய அழிவிற்கே காரணமாக ஆகின்றது. அவனுடைய காம இச்சை அவனுக்கு பகையை உண்டு பண்ணி அவனுடைய அழிவிற்கே காரணமாக ஆகின்றது. அப்புறம் பாப்பம் என்பது வருகின்றது. அதுக்கப்புறம் அப்படியே பகைங்கிறது பெரிய வரலைன்னா அச்சமானது இவனுக்கு இருக்குது. இவன் பயந்து வாழணும், எப்போ மாட்டிக்குவோமேனா. அதனால் பண்ணுறது சட்டவிரோதமான காரியம்னாக்கா அங்கே அச்சம் என்பது மனதில் இருந்து கொண்டே பயமானது இருந்து கொண்டே இருக்கின்றது. பயம் இருக்கிற மனது நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியாது. அதனால் எதிரி அதிகமாக இருந்தால் அச்சம் இருக்குது. இல்லை எதிரிக்கு தெரியாமலே இருக்குன்னா, அவனுடைய கணவனுக்கு தெரியாமல் பண்ணுறான்னா அவனுக்கு மனசில் பயம் இருக்குது, தெரிஞ்சு போயிருமேனா. தெரிஞ்சு போயிட்டா என்ன ஆகிறது, அப்புறம் என்ன விளைவுகள் வருங்கிற பயம் இருக்கின்றது. அதனால் அச்சமானது எப்பொழுதும் இருக்கும். அதுக்கப்புறம் பழினா தெரிந்து போனால் ஊருக்கே தெரியும்னா, அதனால் எப்படியா தெரியாமல் இருக்காது. அது கண்டிப்பாக
ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். யாராவது ஒருத்தருக்கு தெரியும், அப்புறம் அடுத்த ஆளுக்கு தெரியும், கடைசியில் ஊருக்கே தெரியும். ரகசியமாகவே எல்லா இடத்துக்கும் பரவும்னா. அதனால் ரகசியமாகவே அது ரகசியமாக இருக்காது. ஒரு ஆளுக்கு தெரிந்தாலே அது ஊர் முழுக்க போயிடும். பார்க்குற ஆளெல்லாம் நேராக கேலி பேசுகிற ஆளும் இருப்பான், மறைப்பொருளாக கேலி பேசுகிற ஆளும் இருப்பான். உறவுகளுக்குள்ள இவனுக்கு மதிப்பு மரியாதை என்பது இருக்காது. அதனால் பழி என்பது வருகின்றது, பழிச்சொல் என்பது வருகின்றது. அதனால் பகை, பாவம், அச்சம், பழி, இந்த நாளும் இருக்கிறவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா, இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியுமான்னா, சுற்றி எதிரிகளாக இருக்கிறான், எண்ணற்ற பாப்பம் பண்ணி வச்சிருக்கிறான், பயம் வேற இருந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் பழிச்சொல் எங்கே போனாலும் யாரோ ஒருவர் கேலி கிண்டல் செய்கிறார்கள் அப்படின்னாக்கா அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் 4ம் இகவாவாம்னா, இந்த 4ம் அவனுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும். ஒரு சின்ன குற்றம், மனதில் ஏற்பட்ட ஒரு சலனம், காமம், அந்த காமத்தை அடக்க முடியாமை என்பதனால் வருகின்ற கேடு. அதனால் இருமை பயனும் இல்லை. அதனால் இகவாவாம் அப்படிங்கிறது இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, அது பாப்பம்னு சொல்லியிருக்கிறதுனால அடுத்த பிறவிக்கு வரும். அதனால் இந்த பிறவியில் அவன் சந்தோஷத்தை இழக்கிறான்ங்கிறது மட்டுமல்ல, அறம்பொருள் இன்பத்தை இழக்கிறான் என்பது மட்டுமல்ல, அடுத்தடுத்த பிறவிகளும் அவனுக்கு பாப்பமானது நீங்காமல் இருக்கின்றது. அதனால் இருமை பயனும் இல்லை. அடுத்து 7வது குறள். அதனால் இந்த முதல் 6 குறளில் பிறனில் விளைதலால் வருகின்ற குற்றத்தை சொல்லி இருக்கிறார். அவனுக்கு அறம் இல்லை, பொருள் இல்லை, இன்பம் இல்லை. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் வாழ்கிறதே வீணானது, பெரும் துன்பத்தை அவன் அடைகின்றான், இறந்தவனுக்கு சமமாக இருக்கின்றான், எப்பொழுதும் அச்சம் முதலானவைகளோடு வாழ்க்கையை நடத்துகின்றான். அதுக்கப்புறம் பாப்பம் வருகின்றது. அதனால் அடுத்தடுத்த பிறவிகள்லையும் அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது குற்றம். 7லிருந்து 10 வரைக்கும் அப்படி இல்லாமல், அந்த பிறனில் விளைதல் என்பது இல்லாமல் அடக்கம் ஒழுக்கம் என்று காமத்தை கட்டுப்படுத்தி அறத்தின் வழியில் குடும்ப வாழ்க்கையை நடத்துபவன் அதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பை சொல்லுகின்றார், உயர்வை சொல்லுகின்றார், நன்மையை சொல்லுகின்றார் 4 பாடல்களில். 7வது பாடல். அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் அரண் இயலான் இல்வாழ்வான் என்பார். பிறருக்கு இயல்பாக இன்னொரு ஆணோடு மகிழ்ச்சியாக தர்மமாக சேர்ந்து வாழுகின்ற ஒரு பெண்ணை விரும்பாதவன். நயவாதவன்னா விரும்பாதவன், அந்த மாதிரி விருப்பம் இல்லாதவன். தான் தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய குடும்பம் என்று அதிலேயே திருப்தி உடையவனாக இருக்கிறவன். திருப்தி இல்லைனாலும் அதை ஏற்றுக்கொண்டு இருப்பவன். அதனால் குடும்ப வாழ்க்கையில் குற்றங்கிறது எப்போ மாறி போதல்ங்கிறது வருதுன்னா, குடும்பத்தில் ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கிற பொழுது வெளியே எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். அதில் அவனுக்கு திருப்தி இல்லை என்றாலும் அதற்கு மாறாக போதல் அதர்மம் என்று அறிந்து கொண்டு புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்பவன். அதனால் நமக்கு விதி இவ்வளவுதான். இந்த பிறவியில் இந்த விஷயம், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இந்த உறவுகளுக்குள்ள சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், திருப்தியற்ற நிலை இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இவ்வளவுதான், இந்த பிறவியில் நமக்கு இதுதான், எல்லாம் கடவுள் எழுதி வைத்தது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துகிறவன். அதனால் அந்த தர்மத்தை புரிந்து கொண்டு, தர்மத்தினுடைய பயனை புரிந்து கொண்டு, விதிப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, என்ன வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கை துணை என்ன அமைந்திருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்பவன்.
அறனியலான் இல்வாழ்வான். அவன்தான் தர்மமாக இருக்கிறவன், அவன்தான் இல்வாழ்க்கையில் இருப்பவன் என்று சொல்லப்படுவான். அறமாகி இயல்போடு கூடி வாழும் இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான். அவன்தான் உண்மையிலேயே இல்வாழ்க்கையினுடைய பயனை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் இல்வாழ்க்கையினுடைய பயன்கிறது வெறும் சரீர சுகம் என்பது மட்டும் அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமானது தானே ஒழிய அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. அப்படி நினைக்கிறவன், அதில் மயங்கி இருக்கிறவன், அதை புரிந்து கொள்ள முடியாதவன் அல்லது காமத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் தான் அவன் தவறான வழிகளில் செல்லுகிறான். அது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், ஒரு சிறு அம்சம்தான் என்று புரிந்து கொள்பவன், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் என்பதை புரிந்து கொள்பவன் மிக எளிதாக அதை கடந்து விடுகிறான். அதை விட முக்கியமாக தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், தன்னுடைய சரீர சுகம் என்பதை விட குழந்தைகளுடைய எதிர்காலம், அதனுடைய நன்மை, மற்ற சமூக அந்தஸ்து, மற்ற வாழ்க்கை வசதிகள், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம், அது போதுமானது என்று இருப்பவன் அவன்தான் உண்மையிலேயே தர்மத்தை கடைபிடித்து இல்வாழ்க்கையை நடத்துபவனாக இருக்கிறான். அதனால் இந்த தர்மம் கெட்டவனை இறந்தவன்னு சொன்னார். இங்கே தர்மத்தை முறையாக கடைபிடிப்பவன் அவன்தான் வாழ்பவன்னா. அப்போ அவன்தான் சரியாக வாழ்க்கையை நடத்துகின்றான், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அறனியலான் இல்வாழ்வான் என்பான். அவனுக்கு தான் இல்வாழ்க்கையில் இருப்பவன்கிற பெயரானது பொருத்தமாக அமைகின்றது. அடுத்த பாடல் 8. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றே ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றே. அறனொன்றோன்னு இருக்கும், அறனொன்றோங்கிறத கட்டு. சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று சொல்லுகின்றார். இதுதான் ஆண்மையில் சிறந்த ஆண்மை. என்னென்ன, பல மனைவி பல பெண்களை வைத்து கொண்டு இருக்கிறது ஆண்மை கிடையாது. ஒரு மனைவியோட திருப்தியாக இருக்கிறதா ஆண்மைனா. அதனால் பிறன்மனை நோக்காத பேராண்மை, அதுதான் பேராண்மைங்கிறார். அதனால் புறப்பகையை வெல்வதை ஏன் அதை அப்படி சொல்கிறாருன்னா, புறத்தில் இருக்க எதிரிகளை வெல்றதை விட மனத்தில் எழுகின்ற காமத்தை வெல்லுதல்ங்கிறது கடினமானது. அப்போ எதிரியை வென்றவன் அப்படிங்கிற பொழுது எதிரியிலேயே பலசாலியாக யார் இருக்கிறானோ அவனை வெல்றவன்னா மிக பலசாலி, அவன் தான் சிறந்த வீரன்னு பார்க்குறோம். நோஞ்சான அடித்தா வீரன் கிடையாது. இன்னொரு வீரனை அடிக்கிற பொழுது அப்பொழுதுதான் இவன் சிறந்த வீரனாக ஆகிறான். அப்போ பிற எதிரிகளை கொள்றதை விட மனதில் வருகின்ற காமங்கிற எதிரியை கொள்ளுதல் என்பதற்கு அதிக பலம் வேண்டும், அதிக வீரம் வேண்டும், அதிக தைரியம் வேண்டும். அதை இவன் வென்றவன் என்பதனால உண்மையிலேயே பேராண்மை உடையவன் இவன்தான், சிறந்த வீரன் இவன்தான். அதனால் புறப்பகையை வெல்வதை விட அகப்பகையாகிய காமத்தை வெல்வது கடினமாகையால் பிறனில் விரும்பாமையை பேராண்மை என்று சொன்னார். விரும்பாமை பேராண்மை எனப்பட்டது. அதனால் சான்றோர்க்கு அதுதான் அறம், அதுதான் ஒழுக்கம்ங்கிறார். அதனால் சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு, அதுதான் சிறந்த அறமும் சிறந்த ஒழுக்கமும் ஆகும். யாருக்கு? சான்றோர்க்கு. அதனால் விவேகம் உடையவர்களுக்கு, கல்வி கேள்விகளால் சிறந்தவர்களுக்கு இதுவே சிறந்த அறம், சிறந்த ஒழுக்கம். சிறந்த அறம்னா அதுவே சிறந்த புண்ணியத்தை தரத்தக்கது, மேலான புண்ணியத்தை தரத்தக்கது. மற்ற எவ்வளவு புண்ணிய காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அதனால் வரக்கூடிய புண்ணியத்தை விட இந்த குடும்ப வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது, அதனால் வரக்கூடிய புண்ணியம் மிகுதியானது. எப்படி பாப்பம் இந்த மற்ற எல்லா பாப்பங்களை விட இந்த பிறனில் விளைதல்ங்கிற பாப்பமானது மிக பெரியதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி புண்ணியத்தில் மிகப்பெரிய புண்ணியம் குடும்ப வாழ்க்கையை சரியாக நடத்துகிறது தான். மற்ற நம்ம கணவன் மனைவியாக சேர்ந்து மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணி நிறைய சமூக காரியங்களை பண்ணி வரக்கூடிய புண்ணியத்தை விட ஒரு ஆணும் பெண்ணும் முறையாக வாழ்ந்து தன்னுடைய நல்ல குழந்தைகளை நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணி அந்த சந்ததிகளை நல்ல விதமாக வளர்த்து அப்படி தொடர்ந்து சமூகம் இயங்குவதற்கு யார் வாழ்க்கை சரியாக அந்த மாதிரி நடத்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த புண்ணியசாலிகள். அதுதான் சிறந்த புண்ணியம். வேறு எல்லா புண்ணியத்தை விட
ஒரு குடும்பம் நல்ல விதமாக இருக்கிறது, கணவன் மனைவி நல்ல குடும்பம் இருக்கிறது தான் மிகப்பெரிய புண்ணியம். அதுக்கப்புறம் மற்ற புண்ணிய காரியங்கள்லாம் அது அப்புறம், அது வெளியே நடக்கிறது. குடும்பத்தில் நேர்மையாக உண்மையாக இல்லாதவன் மற்ற புண்ணியத்தை பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால் புண்ணியங்களுளெல்லாம் சிறந்த புண்ணியம் குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்துதல், அதற்குள்ள உண்மையாக இருத்தல். அது அதான் இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். அடுத்த 9வது குறள். நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறர்க்குரியார் தோள் தோயாதார். நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறர்க்குரியார் தோள் தோயாதார். நலக்குரியார் யார் எனில், ஒரு கேள்வியை கேட்கிறார். உண்மையிலேயே நன்மையை அடைவதற்கு உரியவர்கள் யார்? உண்மையிலேயே புண்ணியசாலிகள். புண்ணியசாலிகள்னால் நிறைய இன்பத்தை அனுபவிப்பவர்கள் யார்னா, உலக வாழ்க்கையில் இந்த பிறவியோ அடுத்தடுத்த பிறவிகள்லையோ நன்மையை யார் அடைவார்கள் என்றால், யார் யார் சிறந்த நன்மையை அடைவான் என்று கேட்டால், பிறர்க்குரியார் தோள் தோயாதார். உரியவர்களுடைய தோள்களை அடையாதவர்கள், பிறர் மனைவியை அடையாதவர்கள்தான் சிறந்த நன்மையை அடைபவர்கள், அடைய தகுந்தவர்கள், அடைவார்கள். எங்கே? நாம நீர் வைப்பில். நாம நீர் வைப்பில்னா இந்த இடத்துல பெருங்கடலால் சூழப்பட்ட உலகில் அப்படின்னு அர்த்தம். நாம நீர், நீர்னா தண்ணீர், நீர் வைப்பு அப்படிங்கிறது கடல். நீர் மொத்தமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இடம் கடல் தானே. கடலுக்கு நீர் வைப்புன்னு பேர். வைப்புனா களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம். நாம என்பது நாம் என்ற சொல்லோட திரிபு. இந்த இடத்துல நாம் என்பது நம்ம ப்ரோனவுனாக பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் என்பது உரிச்சொல். நாம்ங்கிற உரிச்சொல்லுக்கு அச்சம் என்று பொருள். நல்ல இலக்கியங்களில் அப்படி இருக்குது. நாம்ங்கிற வார்த்தை நமக்கு பன்மை சொல்லாக பார்க்கிறோம். ஒருமை பன்மை. சரி, நான் அப்படிங்கிறத விட பன்மை நாம்னு நம்ம பார்க்குறோம். ப்ரோனவுனாக இருக்குது. அதனால் தன்மை பன்மைங்கிறது நாம்ங்கிற சொல், பிரதி பெயர் சொல். ஆனால் நாம்ங்கிற சொல்லுக்கு உரிச்சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. உரிச்சொல்ல நாம்ங்கிற பொழுது அதற்கு அச்சம், பயம் அப்படின்னு அர்த்தம். அந்த நாம் நீர் என்பது தான் நாம நீர்னு ஒரு விகாரம் அடைந்திருக்கு. அதனால் அச்சம் தருகின்ற கடல்னு அர்த்தம். நாம நீர் வைப்புனாக்கா அச்சத்தை உண்டு பண்ணுகின்ற கடல். கடலை கடலுக்குள்ளே போனால் தான் தெரியும். வெளியே இருந்து கடல் வேடிக்கை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உள்ளே இறங்கினா தான், நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய பயங்கிறது வரும். அதனால் நாம நீர் வைப்புன்னு. சரி, அதனால் உண்மையிலேயே யார் நன்மையை அடைவார்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மட்டும் வாழ்பவர்கள். அடுத்த பாடல், 10வது பாடல். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. இந்த இடத்துல சொல்கிறார், அரண் வரையான் அல்ல செய்யினும். ஒருவன் தர்மத்துக்கு உட்பட்டு வாழவில்லை என்றாலும், மற்ற பாப காரியங்களை பண்ணக்கூடாது, அப்படியே செய்தாலும் இந்த ஒரு பாபத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னா. மற்ற பாபங்களை ஒருவன், மற்ற குற்றங்களை, மற்ற தவறுகள், திருடோ பொய் சொல்கிறதோ ஏதோ தவிர்க்க முடியாமல் சில இடங்களில் போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் லஞ்சம் வாங்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் வாங்க வேண்டியதாக இருக்குது, இல்லை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு குற்றம், சமூக குற்றங்கள் பல பார்க்குறோம். சில தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதை செய்யலைன்னா வாழவே முடியாது, வேலையிலே இருக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அப்படி சில குற்றங்கள் தவிர்க்க முடியாது. குற்றம் பண்ணுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் தவிர்க்க முடியாமல் சில இருக்கின்ற பொழுது கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யணும். அப்படி மற்ற பாபங்கள், மற்ற குற்றங்களை கூட ஒருவன் செய்யலாம். ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறது நன்றுனா. ஏன்னா இதை கடவுள் மேலே பாரத்தை போட்டு பண்ண முடியாது. மற்றதெல்லாம் வேறு வழி இல்லை. பொய் சொல்ல வேண்டியிருக்கு, சில சமயங்களில் பொய் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை உண்மையை சொல்ல முடியாமல் இருக்குது. அப்படி பல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. உயிர்கொலை கொள்ளக்கூடாது, அகிம்சைங்கிறது நல்லதுன்னா.
ஆனால் கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பாப்பம்தான். ஆனால் அதனால் தவிர்க்க முடியாது. நம்ம பாம்பு வருதுன்னா பாம்பை அடித்து தான் ஆகணும். அது நமக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம செய்கின்றோம். அப்போ அதில் கொலை கூடனா பிறர் தமரை தாக்க வர்ற பொழுது பாதுகாப்புக்காக இன்னொரு ஆளை எதிர்த்து தாக்குறோம், போராடுறோம், சண்டை போடுறோம், அவன் அதில் செத்து போயிட்டான்னா அது பாப்பமானா? அப்போ அந்த குற்றம் கொலைங்கிறது பாப்பம் தான். ஆனால் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக எதிர்த்து தாக்குதல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதை கூட ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார். இல்லை, அரண்வரையான் அல்ல செய்யணும். அவன் தனக்குரிய தர்மத்தை செய்யாமல் அல்ல பாப்பச் செயல்களை ஒருவன் செய்தாலும் கூட பிறன் வரையால் பிறருடைய வரையறை பிறருடைய உரிமையாக உரிய ஒரு பெண்ணை நயவாமை நன்று விரும்பாமல் இருக்கிறது அவனுக்கு நல்லது. சரி, இவ்வாறு 10 குறள்களில் முதல் 6 குறளில் பிறனில் விளைதலால் வருகின்ற குற்றத்தை சொன்னார். பிறகு 4 குறள்களில் பிறனில் விளையாமையால் வருகின்ற நன்மையை சொன்னார். பார்த்தோம். பிறனில் விளைபவன் அறிவில்லாதவன் பெருமூடன் அவன் இறந்தவன், அவனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பயனற்றது. அதனால் அவனுடைய பெருமை நீங்கி சிறுமை சேரும், குடிப்பழி சேரும், பகை பாப்பம் அச்சம் பழி இவைகள் நீங்காமல் எப்பொழுதும் இருக்குங்கிறதெல்லாம் குற்றம். அதெல்லாம் சொன்னார். அப்புறம் 7லேருந்து 10 அவன்தான் இல்வாழ்க்கையை முறையாக நடப்பான், அவன்தான் வாழ்பவன்னா வாழ்பவன்னு சொல்கிறதற்கு தகுதியுடையவன் அவன்தான் என்று சொன்னார். அதனால் அதுவே சிறந்த புண்ணியம், சிறந்த ஒழுக்கங்கிறத சொன்னார். எல்லா நன்மையையும் அடைபவர்கள் அவர்கள்தான் என்று அதன் நன்மையை சொன்னார். அதுவே சிறந்த நற்குணம் என்று 10வது குறளில் சொல்லி இதை நிறைவு செய்திருக்கின்றார். பிறனில் விளையாமை, பிறருடைய மனைவியை விரும்பாமை என்பது இல்வாழ்க்கையில் இருக்க பிறருடைய வாழ்க்கை துணையை விரும்பாமல் இருத்தல் என்பது இல்வாழ்க்கையில் இருப்பவனுக்கு முக்கியமான ஒரு அறம் என்று இந்த அதிகாரத்தை இந்த அளவில் நாம் நிறைவு செய்கின்றோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.